திருவழிபாடு ஆண்டின் பொது காலம் 20ஆம் வாரம் செவ்வாய்க்கிழமை காலை புகழ் மாலை. ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும், நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா. அழைப்பு பல்லவியும் அழைப்பு திருப்பாடலும். ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம், புகழ் பாக்களால் அவரை போற்றி அகமகிழ்வோம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூவுலகின் ஆழ்பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன, மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையையும் அவர் கைகளை உருவாக்கின. வாருங்கள் தாழ்பணிந்து அவரை தொழுவோம், நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள், நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர், என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். 40 ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது. அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அளிக்கும் இலைப்பாற்றியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். பாசுரம். ஒளியை உண்டாக்கிய உன்னத இறைவா, ஒளியின் நிறைவும் பகலும் நீரே. இரவின் இருளை என்றுமே அறியா ஒளியே, ஒளியின் உள் நின்ற சுடரே. வானம் வெளுத்தது, நாளும் விடிந்தது, கானம் பாடி மகிழ்ந்து எழுந்தோம். விடிவெள்ளி எழவே பகல் வந்தது போல் அடி இருள் அகல்க, ஒளி பிறந்திடுக. தூயவர் நீரியம் வேண்டல் கேட்பீர். தீயவை தீயவற்றை நாடும் பற்றையும் மாய்கை மயக்கம் அனைத்தையும் அகற்றி தூயவராக உம் திருமுன் நிற்போம். எரியும் கோபமும் புகையும் பகையும் கலைந்து உணவு பிரியம் தனித்து சிற்றின்பத்தின் பற்றுதல் அகற்றி முற்றிலும் உமக்கு பணிபுரிவோமே. திடமுல மனமும் கற்புல உடலும் வடுவிழா வாழ்வும் வாழ்த்து பாடலும் நிறைந்த நாளாய் இந்நாள் மலர்ந்திட கிறிஸ்துவே உம்மருள் நிறைவாய் தருவீர். நேயரெம் வேண்டல் ஏற்பீர் தந்தாய். உயர்நிலை வீற்றிருக்கும் உம்மகனும் அச்சம் அகற்றும் ஆவியருடன் இச்சகம் என்றும் ஆளுகவே. ஆமேன். ஆண்டவரே, உமக்கே புகழ் சாற்றிடுவேன், மாசற்ற வழியை நடப்பதில் நான் கருத்தாய் இருக்கிறேன். ஆண்டவரே, உமக்கே புகழ் சாற்றிடுவேன், மாசற்ற வழியை நடப்பதில் நான் கருத்தாய் இருக்கிறேன். பேரன்பையும் நீதியையும் குறித்து பாடுவேன். ஆண்டவரே, உமக்கே நான் புகழ் சாற்றிடுவேன், மாசற்ற வழியில் நடப்பதில் நான் கருத்தாய் இருக்கின்றேன். எப்பொழுது நீர் என்னிடம் வருவீர்? தூய உள்ளத்தோடு என் இல்லத்தில் நான் வாழ்ந்திடுவேன். இழிவான எதையும் என் கண்முன் வைக்க மாட்டேன். நெறி தவறியவரின் செயலை நான் வெறுக்கின்றேன். அன்னவர் என்னுடன் சேரார். வஞ்சகன் நெஞ்சம் எனக்கு வெகு தொலைவில் இருக்கும். தீதான எதையும் நான் ஏற்க மாட்டேன். தமக்கு அடுத்திருப்போரை மறைவாக பழிப்பவர்களை நான் ஒழிப்பேன். கண்களில் இருமாப்பும் உள்ளத்தில் செருக்கும் உள்ளோரின் செயலை நான் பொறுத்து கொள்ளேன். நம்பிக்கைக்குரியோரை நாட்டில் கண்டுபிடித்து என்னோடு வாழ செய்வேன். நேரிய வழியில் நடப்போரை எனக்கு பணிவிடை புரிய செய்வேன். வஞ்சனை செய்வோருக்கு என் மாளிகையில் இடமில்லை. பொய் உரைப்போர் என் கண்முன் நிலைப்பதில்லை. நாட்டில் இருக்கும் பொல்லார் அனைவரையும் நாள்தோறும் அழிப்பேன். தீங்கிழைப்போரை ஆண்டவரின் நகரில் நின்று நான் ஒழிப்பேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவரை, உமக்கே புகழ் சாற்றிடுவேன், மாசற்ற வழியை நடப்பதில் நான் கருத்தாய் இருக்கிறேன். ஆண்டவரே, உமக்கே புகழ் சாற்றிடுவேன், மாசற்ற வழியை நடப்பதில் நான் கருத்தாய் இருக்கிறேன்.
ஆண்டவரே, எங்களிடமிருந்து இரக்கத்தை எடுத்து விடாதீர். ஆண்டவரே, எங்களிடமிருந்து இரக்கத்தை எடுத்து விடாதீர். எங்களுக்கு செய்துள்ள அனைத்திலும் நீர் நீதி உள்ளவர். செயல்கள் யாவும் நேர்மையானவை. வழிகள் செவ்வையானவை. தீர்ப்புகள் அனைத்தும் உண்மையானவை. எங்கள் மீதும் எங்கள் மூதாதையரின் திருநகரான எருசலேம் மீதும் நீர் வருவித்துள்ள அனைத்திலும் நேர்மையான தீர்ப்புகளை வழங்கியுள்ளீர். எங்கள் பாவங்களை முன்னிட்டு இவற்றையெல்லாம் உண்மையோடும் நீதியோடும் எங்களுக்கு வர செய்துள்ளீர். உம்மை விட்டு விலகி சென்றதால் நாங்கள் பாவம் செய்தோம், நெறி தவறினோம், எல்லாவற்றிலும் பாவம் செய்தோம். உமது பெயரை முன்னிட்டு எங்களை என்றும் கைவிட்டு விடாதீர். உமது உடன்படிக்கையை முறித்து விடாதீர். அன்பர் ஆபிரகாமை முன்னிட்டும் ஊழியர் ஈசாக்கை முன்னிட்டும் தூயவர் இஸ்ரவேலை முன்னிட்டும் இரக்கம் எங்களை விட்டு நீங்க செய்யாதீர். விண்மீன்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் அவர்களின் வழிமரபினரை பெருக செய்வதாக நீர் அவர்களுக்கு உறுதியளித்தீர். ஆண்டவரே, எங்கள் பாவங்களால் மற்ற மக்களினங்களை விட நாங்கள் எண்ணிக்கையில் குறைந்து விட்டோம். உலகெங்கும் இன்று தாழ்வடைந்தோம். இப்பொழுது எங்களுக்கு மன்னர் இல்லை, இறைவாக்கினர் இல்லை, தலைவர் இல்லை, எரிபலி இல்லை, எந்த பலியும் இல்லை, காணிக்கை பொருளோ தூபமோ இல்லை. திருமுன் பலியிட்டு இரக்கத்தை பெற இடமே இல்லை. ஆயினும் செம்மறிக்கடாக்கள் காளைகளால் அமைந்த எரிபலி போலும் 10,000 கொழுத்த ஆட்டுக்குட்டிகளாலான பலி போலும் நொறுங்கிய உள்ளமும் தாழ்வுற்ற மனமும் கொண்ட நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவோமாக. அவ்வாறே எமது பலி இன்று திருமுன் அமைவதாக. நாங்கள் முழுமையாக உம்மை பின்பற்றுவோமாக. ஏனெனில் உம்மில் நம்பிக்கை வைப்போர் வெட்கத்திற்கு ஆட்பட மாட்டார். இப்பொழுது நாங்கள் முழு உள்ளத்துடன் உம்மை பின்பற்றுகிறோம். உமக்கு அஞ்சி முகத்தை நாடுகிறோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவரே, எங்களிடமிருந்து இரக்கத்தை எடுத்து விடாதீர். ஆண்டவரே, எங்களிடமிருந்து இரக்கத்தை எடுத்து விடாதீர். கடவுளே, நான் உமக்கு புதியதொரு பாடல் பாடுவேன். கடவுளே, நான் உமக்கு புதியதோர் பாடல் பாடுவேன். என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. போரிட என் கைகளுக்கு பயிற்சி அளிப்பவர் அவரே. போர் புரிய என் விரல்களை பழக்குபவரும் அவரே. என் கற்பாறையும் கோட்டையும் அவரே. என் பாதுகாப்பாளரும் மீட்பரும் அவரே. என் கேடயமும் புகலிடமும் அவரே. மக்கள் இனத்தாரை எனக்கு கீழ்ப்படுத்துபவர் அவரே. ஆண்டவரே, மனிதரை பற்றி நீ அக்கறை கொள்ள அவர்கள் யார்? மானிடரை நீ கருத்தில் கொள்ள அவர்கள் யார்? மனிதர் சிறுமூச்சுக்கு ஒப்பானவர். அவர்களின் வாழ்நாட்கள் மறையும் நிழலுக்கு நிகரானவை. ஆண்டவரே, உன் வான்வெளியை தாழ்த்தி இறங்கி வாரும். மலைகளை தொடும், அவை புகை கக்கும். மின்னலை மின்ன செய்து எதிரிகளை சிதறடியும். அம்புகளை எய்து அவர்களை கலங்கடியும். வானில் நின்று உமது கையை நீட்டி எனக்கு விடுதலை வழங்கும். பெருவெள்ளம் போல் எழும் வேற்றினத்தார் கையில் நின்று என்னை விடுவித்தருளும். அவர்களது வாய் பேசுவது பொய், அவர்களது வழக்கையோ வஞ்சமிகு வழக்கை. இறைவா, நான் உமக்கு புதியதொரு பாடல் பாடுவேன். பதிநரம்பு வீணையால் உமக்கு புகழ் பாடுவேன். அரசர்களுக்கு வெற்றி அளிப்பவர் நீரே. ஊழியர் தாவீதை கொடிய வாளி நின்று தப்புவித்தரும் நீரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். கடவுளே, நான் உமக்கு புதியதொரு பாடலை பாடுவேன். கடவுளே, நான் உமக்கு புதியதோர் பாடலை பாடுவேன். ஏசாயா நூலிலிருந்து வாசகம். தாகமாயிருப்பவர்களை நீங்கள் அனைவரும் நீர்நிலைக்கு வாருங்கள். கையில் பணம் இல்லாதவர்களை நீங்களும் வாருங்கள். தானியத்தை வாங்கி உண்ணுங்கள். வாருங்கள், காசு பணமின்றி திராட்சை ரசமும் பாலும் வாங்குங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, எனது கூக்குரலை கேட்டருளும், ஏனெனில் நான் உமது வார்த்தையில் நம்பிக்கை வைக்கிறேன். ஆண்டவரே, எனது கூக்குரலை கேட்டருளும், ஏனெனில் நான் உமது வார்த்தையில் நம்பிக்கை வைக்கிறேன். விடியும் முன் எழுந்து உமது உதவியை நாடுகிறேன். ஆண்டவரே, எனது கூக்குரலை கேட்டருளும், ஏனெனில் நான் உமது வார்த்தையில் நம்பிக்கை வைக்கிறேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, எனது கூக்குரலை கேட்டருளும், ஏனெனில் நான் உமது வார்த்தையில் நம்பிக்கை வைக்கிறேன். முதல் வாசகம். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். உசியாவின் பேரனும்
யோதாமின் மகனுமான ஆகாசு யூதா நாட்டை ஆட்சி செய்த நாட்களில் ரச்சின் என்னும் சிரிய நாட்டு அரசனும் ரமலியாவின் மகன் பெக்கா என்னும் இஸ்ரேல் நாட்டு அரசனும் எருசலேமுக்கு எதிராக போர் தொடுத்து அதை வீழ்த்த முயன்றனர். அவர்களால் அது இயலாமற் போயிற்று. சிரியா எப்ராயிமோடு கூட்டணி அமைத்து கொண்டது என்னும் செய்தி தாவீதின் குடும்பத்தாருக்கு அறிவிக்கப்பட்டது. உடனே பெருங்காற்றினால் காட்டு மரங்கள் அலையதிர்வு கொள்வது போல் ஆகாசின் உள்ளமும் அவர் நாட்டு மக்களின் உள்ளங்களும் அலைக்கழிக்கப்பட்டன. அப்பொழுது ஆண்டவர் ஏசாயாவை நோக்கி, நீ உன் மகன் செய்யார் யாசீபை உன்னுடன் அழைத்து சென்று ஆகாசை சந்திப்பாயாக. வண்ணான் வயலுக்கு செல்லும் வழியில் மேற்குளத்துக்கு போகும் கால்வாயின் மறுமுனையில் நீ ஆகாகை காண்பாய். அவனுக்கு இதை சொல், நீ அமைதியாயிரு, அஞ்சாதிருந்து நடப்பனவற்றை உற்றுப்பார். ரச்சின் சிரியா நாட்டினர் ரமலியாவின் மகன் ஆகியோரின் கடும் சினத்தைக் கண்டு மனம் கலங்காதே. அவர்கள் புகைந்து கொண்டிருக்கும் இரு கொல்லிக்கட்டைகளிலிருந்து வரும் புகை போன்றவர்கள். சிரியா எப்ராயிமோடும் ரமலியாவின் மகனோடும் உனக்கு எதிராய் சதித்திட்டம் தீட்டி யூதாவுக்கு எதிராய் நாம் படையெடுத்து சென்று அதை நடுநடுங்க செய்வோம். அதற்கு எதிராய் போரிட்டு அதை பிடித்து தயேல் என்பவனின் மகனை அதற்கு அரசனாக்குவோம் என்று தங்களுக்குள் பேசிக்கொள்கிறார்கள். ஆதலால் ஆண்டவர் இவ்வாறு உரைக்கிறார், அவர்களது திட்டம் நிலைத்து நிற்காது, அது ஒருபோதும் நிறைவேறாது. ஏனெனில் சிரியாவின் தலைநகர் தமஸ்கு, தமஸ்கு நகரின் தலைவன் ரச்சின். இன்னும் 65 ஆண்டுகளில் எப்ராயிம் ஒரு மக்களினம் என்னும் தகுதியை இழக்கும் வண்ணம் தவிடு பொடியாக்கப்படும். எப்ராயிமின் தலைநகர் சமாரியா, சமாரியா நகரின் தலைவன் ரமாலியாவின் மகன். உங்கள் நம்பிக்கையில் நிலைத்திராவிடில் நீங்களும் நிலைத்து நிற்க மாட்டீர்கள். ஆண்டவர் ஆகாசுக்கு மீண்டும் தம் திருவாக்கை அருளி சொல்லியது, உம் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு ஓர் அடையாளத்தை அருளுமாறு கேளும். அது கீழே பாதாளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்றார். அதற்கு ஆகாசு, நான் கேட்க மாட்டேன், ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்றார். அதற்கு எசாயா, தாவீதின் குடும்பத்தாரே, நான் சொல்வதை கேளுங்கள். மனிதரின் பொறுமையை சோதித்து மனம் சலிப்படைய செய்தது போதாதோ? என் கடவுளின் பொறுமையை கூட சோதிக்க பார்க்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர்தாமே உங்களுக்கு ஓர் அடையாளத்தை அருள்வார். இதோ கருவுற்றிருக்கும் அந்த இளம்பெண் ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார். தீமையை தவிர்த்து நன்மையை நாடி தேர்ந்து கொள்வதற்கு அறியும்போது அவன் வெண்ணெயையும் தேனையும் உண்பான். அந்த குழந்தை தீமையை தவிர்த்து நன்மையை நாடி தேர்ந்து கொள்வதற்கு முன் உம்மை நடுநடுங்க செய்யும். அரசர்கள் இருவரின் நாடுகளும் பாலை நிலமாக்கப்படும். எப்ராயிம் யூதாவை விட்டு பிரிந்து போன பின் இந்நாள் வரை வராத நாட்களை உம்மேலும் உம் நாட்டு மக்கள் மேலும் உம் தந்தையரின் குடும்பத்தார் அனைவர் மேலும் ஆண்டவர் வர செய்வார். அசிரிய அரசனையே வரவழைப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். உன்னதரின் தயாரிப்பு. முன் அடையாளமாக மூதாதையர். மூப்பரான புனித பெர்னார்ட் கன்னித்தாயை புகழ்ந்து ஆற்றிய பிரசங்கம். இறைவனை மட்டுமே கன்னி பெற்றெடுக்க வேண்டும் என்பது பொருத்தமானது. கன்னியிடமிருந்து இறைவன் பிறக்க வேண்டும் என்பதும் பொருத்தமானதே. இவ்வாறு மனித இனத்தை படைத்தவர் மனிதரிடமிருந்து பிறப்பதனால் மனிதனாவதற்காக மனித இனம் அனைத்தினின்றும் தேடி அவருக்கு உகந்தவளும் திருப்திப்படுத்தக்கூடியவளுமான ஒரு பெண்ணை அவரது அன்னையாக நிர்ணயிக்க வேண்டியிருந்தது. ஆகவே பாவம் இல்லாத கன்னியை அவர் தேர்ந்தெடுத்தார். இவ்வாறு பாவமின்றி கரை ஏதுமின்றி அவர் பிறக்கலாம். ஒரு தாழ்ச்சியான கன்னியை அவர் தேர்ந்தெடுத்தார். அவளிடமிருந்து தாழ்ச்சியும் எளிமையும் நிறைந்த இதயத்தோடு அவர் தோன்றி மனித இனம் அனைத்திற்கும் மிகவும் தேவையான புண்ணியங்களின் வணக்கத்திற்குரிய வடிவத்தை வெளிப்படுத்துவார். இவ்வாறு கன்னிமையின் பிரதிக்ஞையை முதலில் ஊக்குவித்த
ஒரு கன்னிகையை கருத்தரிக்க அவர் அனுமதித்தார். தாழ்ச்சி எனும் நன்மையை அவளிடமிருந்து எதிர்பார்த்தார். இல்லாவிடில் அருளினின்று வராத நற்குணம் சிறிதேனும் அவளிடம் இருந்திருந்தால் வானதூதர் அவளை அருள் நிறைந்தவள் என்று பிறகு எங்கனம் அழைத்திருக்க முடியும்? இவ்வாறு தூயகத்தின் தூயவரை கருத்தரித்து பெற்றெடுக்க வேண்டியவளது உடல் புனிதமாக்கப்பட வேண்டும். எனவே கன்னிமை என்னும் கொடையினை அவள் பெற்றாள். அவள் ஆன்மீகமாக புனிதமடைவதன் பொருட்டு தாழ்ச்சி என்னும் கொடையினை பெற்றாள். ஆகவே புண்ணியம் எனும் நகைகளால் அலங்கரிக்கப்பட்ட அரசியை போன்ற கன்னிகை உடல் மற்றும் ஆன்மாவின் மாட்சிமையோடு ஒளிர்ந்து பிரகாசமான அழகோடு உன்னதத்தில் காணப்பட்டாள். வானகத்தில் குடியிருப்போரை இங்கனம் கவர்ந்து அவள் மீதுள்ள ஆசையினால் அரசனின் இதயத்தை அசைத்து வானகத்தினின்று ஒரு செய்தியை கீழே கொண்டு வந்தாள். மறைநூல் கூறுகின்றது, வானதூதர் ஒரு கன்னியிடம் அனுப்பப்பட்டார். ஏனெனில் அவள் உண்மையாகவே உடலில் கன்னிகை, உள்ளத்தில் கன்னிகை, அவளது குறிப்பிட்ட அழைத்தலால் கன்னிகை. அப்போஸ்தலர் நமக்கு நினைவூட்டுவது போல் உடலிலும் உள்ளத்திலும் புனிதமடைந்தவள். முன்னரே எதிர்பார்க்கப்படாத தற்செயலான நிகழ்ச்சி அல்ல இது. நித்தியத்தினின்று அவள் தேர்ந்தெடுக்கப்பட்டாள். உன்னதர் அவளை முன்னறிந்து தமக்காகவே அவளை தயாரிக்க, வானதூதர் அவளை பாதுகாக்க, மூதாதையர் அவளுக்கு முன் அடையாளமாக விளங்க, இறைவாக்கினர் அவளை வாக்களித்தனர். மூப்பரான புனித பெர்னார்ட் கன்னித்தாயை புகழ்ந்து ஆற்றிய பிரசங்கம். இன்றைய நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடரிடம், செல்வர் விண்ணரசில் புகுவது கடினம் என நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன். மீண்டும் உங்களுக்கு கூறுகிறேன், செல்வர் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார். சீடர்கள் இதை கேட்டு, அப்படியானால் யார்தாம் மீட்பு பெற முடியும் என்று கூறி மிகவும் வியப்படைந்தார்கள். இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி, மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும் என்றார். அதன் பின்பு பேதுரு இயேசுவை பார்த்து, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்கள் ஆயிற்றே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, புது படைப்பின் நாளில் மானிட மகன் தமது மாட்சிமிகு அரியணையில் வீற்றிருப்பார். அப்போது என்னை பின்பற்றிய நீங்களும் இஸ்ரேல் மக்களின் 12 குலத்தவருக்கும் நடுவர்களாய் 12 அரியணைகளில் வீற்றிருப்பீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். மேலும் என் பெயரின் பொருட்டு வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தந்தையையோ தாயையோ பிள்ளைகளையோ நிலப்புலன்களையோ விட்டுவிட்ட எவரும் 100 மடங்காக பெறுவர், நிலை வாழ்வையும் உரிமை பேராக அடைவர். ஆனால் முதன்மையானோர் பலர் கடைசியாவர், கடைசியானோர் பலர் முதன்மையாவர் என்று அவர்களிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சக்கரியாவின் பாடலும் முன்மொழியும். ஆண்டவரே, எங்களை வெறுப்போரின் பிடியிலிருந்து எங்களை மீட்டருளும். ஆண்டவரே, எங்களை வெறுப்போரின் பிடியிலிருந்து எங்களை மீட்டருளும். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கின வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரும் பிடியிலிருந்து நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவரிட்ட ஆணையை நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கின எனப்படுவாய். ஏனெனில் பாவம் மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியில் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவரே, எங்களை வெறுப்போரின் பிடியிலிருந்து எங்களை மீட்டருளும். ஆண்டவரே, எங்களை வெறுப்போரின் பிடியிலிருந்து எங்களை மீட்டருளும். மன்றாட்டுகள்.
நம் துன்பங்கள் மன உறுதியையும், மன உறுதி தகைமையையும், தகைமை எதிர்நோக்கையும் விளைவிக்கின்றன. அந்த எதிர்நோக்கு நமக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியாரின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. அதே தூய ஆவியாரின் வழியாக நாம் மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் பயணத்தில் எங்களோடு தங்கும். எங்களுடைய மனக்குழப்பங்கள் எளிதானவை, குறுகிய காலம் மட்டுமே நீடிப்பவை என்பதை நாங்கள் உணர செய்தருளும். நாங்கள் உம்மோடு எம் விண்ணக வீட்டை அடையும் பொழுது நாங்கள் பெறுகின்ற மகிழ்ச்சியோடு ஒப்பிட்டு பார்க்கையில் அவை ஒன்றும் இல்லாமையே என்பதை நாங்கள் அறிய செய்தருளும். ஆண்டவரே, எங்கள் பயணத்தில் எங்களோடு தங்கும். தனிமையில் வாடுவோர், அன்பை இழந்தோர், நண்பர்களை இழந்தோர் ஆகியோருக்கு துணையாக வந்தருளும். உமது அன்பை அவர்களுக்கு காட்டி அவர்கள் மற்ற சகோதரர் சகோதரிகள் மேல் அக்கறை கொள்ள செய்தருளும். ஆண்டவரே, எங்கள் பயணத்தில் எங்களோடு தங்கும். எங்களுடைய ஆணவத்தை அகற்றி கோபத்தை தனித்தருளும். நாங்கள் உமது மென் பண்பை பின்பற்றி உம்மை போல் இதயத்தில் தாழ்ச்சி உடையவர்களாக செய்தருளும். ஆண்டவரே, எங்கள் பயணத்தில் எங்களோடு தங்கும். எங்களை உரிமை பேறு பெற்ற பிள்ளைகளாக்கும். ஆவியாரின் நிறைவை எங்களுக்கு தந்தருளும். நாங்கள் ஒருவருக்கொருவர் காட்டும் அன்பை தாராளமுள்ளதாகவும் நேர்மையுள்ளதாகவும் ஆக்கியருளும். ஆண்டவரே, எங்கள் பயணத்தில் எங்களோடு தங்கும். நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகள். ஆண்டவரின் இறைவேண்டல். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். கிறிஸ்துவின் சமாதானம் உம் ஆன்மாவோடு இருப்பதாக. இறுதி மன்றாட்டு. ஆண்டவரே, நம்பிக்கை எனும் உமது கொடையை எம்மில் அதிகரித்தருளும். இதனால் நாங்கள் உமக்கு அளிக்கும் புகழ்ச்சி விண்ணக நலன்களை எங்களில் பெருக செய்வதாக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்திலிருந்து பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன்.